கமர்தீன் வந்து இன்னைக்கு மத்தியானம் பாரு வந்து அந்த கேம் முடிச்சுட்டு வந்த உடனே அவர் வந்துட்டு குட் கேம் அப்படின்னு சொல்லி சைடு ஹக் கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிடுவார். அப்போ சபரி கிண்டல் அடிச்சிருப்பாரு. இதுக்கு தாண்டா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க அதை பற்றி. அப்போ வந்து பாருக்கிட்டே கேட்குறாங்க, என்ன ரொம்ப இதாக இருந்தோடனே என் பாரு வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை பகை தான், ஜஸ்ட்டு குட் கேம்னு வந்து சொன்னான் அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ரா கேட்குறாங்க, அப்படியா அப்போ நேற்று ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா ஃபன்னால் தான் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் அப்படி பார்த்தா ஃப்ரண்ட்டில் எப்படி ஹக் பண்ண வந்தான், நான் சைடு ஹக் தான் கொடுத்தேன்னு அப்படி சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னவோ கமருதீன் ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ண போன மாதிரி தெரியல, சைடு ஹக் கொடுக்க போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் பாரு அப்படி சொல்கிறாங்க. ஏற்கனவே மார்னிங் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் சண்டை முடிஞ்சால் நாங்கள் உடனே சேர்ந்துருவோம், இப்போ தான் இப்படி 2 நாள் ஆச்சு, ஆனால் பேசக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன், இல்லைனா எதையாவது சொல்லி இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பாரு சொல்லியிருக்காங்க. அப்புறமா என்னாச்சுன்னா, திவ்யாவும் பாரும் உட்காந்துருக்கும் போது யாரோ அந்த கெட்டுப்போன பால் வச்சு பால்கோவா பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அநேகமாக சாண்ட்ராக்கு தான் பண்ணியிருக்க தெரியும் நான் நினைக்கிறேன், எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியாது. அதை வந்து கமருதீன் சாப்பிட்டுட்டே வந்து கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு திவ்யாவுக்கு கொடுக்குறாரு, அப்புறம் அப்படியே பாருக்கு கொடுக்குறாரு. பாரு அதை ஹாப்பியாக வாங்கி சாப்பிட்றாங்க. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. பட் அவர் கொடுக்குறாரு. ஆனால் பாருக்கும் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், கமருதீனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கொடுத்துட்டு போகிறாரு. இவங்க ரொம்ப நாளாக சண்டை போட மாட்டாங்க, சீக்கிரமே சேர்ந்துருவாங்க, இன்றைக்கி நைட்டே சேர்ந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நியூ இயருக்கு டின்னர் இருக்குது. விஜய் சேதுபதி சார் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியாது ஸ்பான்சர் யாருன்னு, ஏன்னா இவங்கெல்லாம் கேட்டாங்கல்ல விஜய் சேதுபதி சார்கிட்ட, அது வேணும் இது வேணும்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல டின்னர் மட்டும் இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.